வணக்கண்ணே. வணக்கம். இப்ப இதை உள்ளாட்சி தேர்தல் வந்து ஆ. சொல்றீங்க. ரைட்டு, நல்லா நல்லா செயல்படுவோம். இப்ப அதிமுக ஜெயிக்கணும்ன்ற முழு முயற்சியில் நீங்க பாராட்ட வேண்டியது. நம்ம ஆயிரம் தான் நம்ம கட்சி விட்டு கொடுக்குற கட்சியில உள்ள இருக்கோம், வெளியே இருக்கோம். அதை பத்தி ஒண்ணுல. ஆனா ஒரு சில வேட்பாளர்கள் வந்து இப்ப போட்டு கொஞ்சம் இதா இருக்கு. கட்சிக்கு வந்து 5 வருஷம் கூட இருக்காது. ம். 1975 எம்.டி. ராமச்சந்திரன் கலவை போச்சு போட்டு அவங்க கேட்டு போட காடு வச்சு ம். அந்த மாதிரிலாம் கிடைக்காம அந்த மாதிரி இருக்கிறப்ப கொஞ்சம் மன வருத்தமா இருக்கு. அவ்வளவுதான். வேற அந்த ஒண்ணும் மாதிரி இல்ல. கொடுத்திருக்காங்களா என்ன? எங்க வார்டு எனக்கு கொடுக்கல. இல்ல, நான் கேட்டேன், அதாவது கொடுக்கல. கட்சியில சேர்ந்து 5 வருஷத்துக்கு குறைவா, அதாவது என்ன சொல்ல போனா அம்மா காலத்துல இருக்கிற கட்சிக்காரர்களுக்கு மட்டும்தான் சீட்டு கொடுக்கணும். அம்மா காலத்துல இருக்கிற கட்சி பொறுப்பாளர்கள் கட்சிக்காரர்களுக்கு மட்டும்தான் சீட்டு கொடுக்கணும் என்கிற கோரிக்கையை நம்ம வைக்கலாம். அப்படி மாற்றி கொடுப்பதை நாம் எதிர்க்கலாம். அந்த மாதிரி ஏதாவது கொடுத்திருந்தா அந்தந்த பகுதிகளில் இருக்கிற விவரங்களை எனக்கு அனுப்பிச்சு விடுங்க. சரி. இந்த இங்க போட்டிருக்க செல்லூர்ல இந்த வார்டு வந்து அமைச்சர் கவுன்சிலரா இருந்த வார்டு 1996. இப்ப அதுல போய் ஒரு சொந்தக்காரன் ஜாதிக்காரன் இந்த மாதிரி கொண்டு அந்த பையன் கட்சிக்கு 5 வருஷம் இருக்கும். 5 வருஷம் கம்ப்ளீட் பண்ணிக்குமா, அதை பத்தி இல்ல. அந்த பையன் கொடுத்துருக்காரு. வெற்றியும் ரொம்ப மைனஸ் பாயிண்ட் அதிகமா இருக்கு. ஒரு விவரம் வேணா அனுப்பி வைக்கிறேன், டீடைல்ஸ் உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். இல்ல, அந்த வார்டுல இவங்க போடுற அதிமுக வேட்பாளர் வெற்றி பெறுவாரா, கஷ்டமா? 5 வருஷத்துக்கு மேல இருக்கும் அந்த பையன் கட்சிக்கு. அதை பத்தி ஒண்ணும் இல்ல. வார்டு எலெக்ஷன்ல அவர் ஜெயிக்க முடியுமான்னு கேக்குறேன். எலெக்ஷன் உறுதியா ஜெயிக்க முடியாது. அது ஒரு மைனஸ் பாயிண்ட் அந்த பையனுக்கு. எதனால ஜெயிக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்க? அங்க யார் ஜெயிப்பான்னு நினைக்கிறீங்க? அது கொஞ்சம் அனுபவப்பட்டவங்க நிக்கிறான். இப்ப ஒரு சின்ன இது சொன்னா, இங்க வந்து ராஜன் செல்லப்பாவோட மகன் ராஜ சத்தியன்ற பையன் என்ன அவர் என்ன சொல்றீங்க, அதை விட்டுருங்க. நம்ம ஒரு வார்டுல ஓட்டு குறைஞ்சு போய் அதிமுக கோட்டை சொல்றீங்க. இல்ல, அதிமுக கோட்டனே செல்லூர் வார்டு வந்து அதுல 2016 2019 பார்லிமெண்ட் ஓட்டு குறைஞ்சு போச்சு. இப்ப நீங்களும் நானும் பேசுறத லைவ்ல நிறைய பார்த்துட்டு இருப்பாங்க. அதனால 1 2 3 4 5 இந்தந்த காரணங்களால அதிமுக வெற்றி பாதிக்கப்படும். எதாவது சொல்லுவீங்க? வாட்ஸ்அப்ல அனுப்பிக்கிறேன். இல்ல, வாட்ஸ்அப் இல்ல, ஒண்ணு வேட்பாளர் சரியில்லை, இதை விட இன்னும் நல்ல வெற்றி வாய்ப்பு உள்ள வேட்பாளரை போட்டிருக்கலாம். ஒண்ணு. அடுத்து சொல்லுங்க. அடுத்ததான் சொந்தக்காரர் ஜாதிக்காரர் ஆதரிக்கிறாரு மாவட்ட செயலாளர் அமைச்சர். இல்ல, அதாவது அந்த மாவட்ட செயலர் தனக்கு வேணுங்கிறவங்கள போட்டுக்கிறாரு, கட்சிக்காரங்க விரும்புறவரை போடுறது இல்ல. ஆமா. அப்ப அது அதிமுகலே ஒரு ஃபெமிலியர் ஃபேஸ் இருக்கணும், தெரிஞ்ச முகமா இருக்கணும், அது முக்கியம். கட்சிக்காரங்க விரும்புறவரை போடுறது இல்ல, அந்த வேட்பாளர் தவறான தேர்வு. அடுத்து வேற என்ன? ஜெயிக்கிறது கஷ்டம், ஜெயிக்கிறது ரொம்ப கொஞ்சம் கஷ்டம். அதாவது எடப்பாடி பழனிசாமி பன்னீர்செல்வம் நம்புறது இந்த பொங்கல்ல ஒரு மிகப்பெரிய கெட்ட பேரை இந்த அரசாங்கம் வாங்கி இருக்கு. அதனால ஜனங்கள்லாம் வந்து வெகுண்டு எழுந்து எடப்பாடி பழனிசாமி ஓட்டு போட்டுருவாங்க அப்படிங்கறத இவங்க எதிர்பார்க்கிறது, வேற ஒண்ணும் இல்லை. ஆனா அவங்க ஒரு என்ன கணக்கு போடுவாங்கன்னா, சரி நாங்க ஒரு 1000 ரூபாய் பணம் தரலன்னு மக்கள் கோபமா இருக்கிறாங்க, ஒரு ஓட்டுக்கு நாங்க 2000 ரூபாய் கொடுக்குறோம், 3000 ரூபாய் கொடுக்குறோம், 5000 ரூபாய் கொடுக்குறோம், கொடுத்தா அந்த கோபம் நம்ம இருக்குல்ல. அதே இது மாவட்ட செயலாளர் சொல்லியிருக்காரு, சீட்டு கேட்கும் போது 50 லட்சம் ரூபாய் கையில வச்சுருந்தா சீட்டு நில்லு, 50 லட்சம் கையில வச்சுக்க, அப்பதான் உனக்கு சீட்டுன்ற மாதிரி பேசியிருக்காரு. சரி, அவரு உங்களுக்கு ஏதாவது சம்பாதிக்கிற காரியங்கள் படி கொடுத்திருந்தா உங்க கையில 50 லட்சம் ரூபாய் இருக்கும். அமைச்சர்களும் அவங்க பினாமிகளும் கான்ட்ராக்டர் தானே சம்பாதிச்சாங்க. 50 லட்சம் ரூபாய் செலவு பண்ண முடியும்? கட்சிக்காரனுக்கு நான் ஒரு 5 லட்சம் வேணா செலவு பண்ணலாம், 50 லட்சம் செலவு பண்றேன், அந்த மாதிரி தானே வரும். சரி, பேசுவோம். ரவிச்சந்திரன் அன்மியூட் பண்ணுங்க. அன்மியூட் பண்ணிட்டாங்க ஐயா. ஐயா, ராசிபுரம் சட்டமன்ற தொகுதியில நாம டி.ஆர். சுந்தரம் ஐயா இருந்தாரு, அவருதான் ஜெயிச்சிட்டு இருந்தாரு, அவருதான் நிரந்தரமா இருந்தாரு. அதுக்கு முன்னாடி என்னுடைய கட்சி, நான் எம்காஸ்ல படிச்சேங்க ஐயா, மன்னிக்கவும். அதெல்லாம் ஏன் அதை சொல்றேன்னா, அவருதான் அதுக்கு ராமசாமி அவர்கள் தான் நமக்கு போட்டியா நின்னாங்க. அப்ப வந்து நான் ஒரு சின்ன பையன்தாங்க ஐயா, அப்ப நான் உறுப்பினர் ஆகல. என்ன சொல்ல வரேன்னா, நம்மளுடைய அந்த கோட்டை எப்படி சரிஞ்சுதுங்க ஐயா, அவ்வளவுதான். அந்த கோட்டை எப்படி அவங்க அணுவணுமோ, பெரிய தொண்டர்கள் எல்லாம் இருந்து அதுக்கப்புறம் நம்ம சரோஜாமா வந்தாங்க, தங்கமணி ஐயா வந்தாரு, எப்படி அந்த கோட்டையெல்லாம் சரிஞ்சுதுங்க ஐயா. எப்படி அந்த இடத்துல நம்ம பலம் என்ன, நம்மளுடைய பலம் என்ன, அம்மா வந்தாங்க, சின்ன வயசுல நான் ஓடுறேன் வெற்றி விகாஸ் ஸ்கூலுக்கு ஓடி காலில் விழுந்து அந்த கோட்டை படைங்க ஐயா, அந்த படை எப்படி நமக்கு கீழே நம்ம சரிஞ்சுங்க ஐயா.
சரி, இப்ப இந்த தேர்தல்ல அங்க ஜெயிக்குமா அதிமுக? கண்டிப்பா ஜெயிக்குங்க ஐயா. நம்மளுடைய சொற்பொழிவு அதுதான், சிம்பிளா முடிச்சுக்கிறேன். நம்மளுடைய பேச்சு திறமை இருந்தா போதும். நமக்கு எம்ஜிஆர் மகான் சொன்னது என்னன்னா, நம்மளுடைய திறமை இருந்தா காசு பணம் எதுவுமே தேவையில்லை. களத்துல இறங்கு, மக்களோட பேசு. திறமை. என்ன போய் பேச சொல்றீங்களா? யாரு வந்து பேசுறதுங்க? நான் தான் பேசணும். தொண்டை நான் தாங்க ஐயா. நான் தான் பேசணும். உங்க அனுமதி இருந்தா நான் பேசுவேன். அவ்வளவுதான். நமக்கு வந்து ரெட்டலை ஜெயிக்கணும். நம்ம இபிஎஸ் அவ்வளவுதாங்க. நடைமுறை சரியில்லைங்கிறதால நம்மளோட கருத்து. கீழே இருக்கிற நடைமுறை கடன் உடனே வாங்கி அவங்க தேர்தலில் செலவு பண்ற பொழுது முடிஞ்ச வரைக்கும் அவங்கள நம்ம ஜெயிக்க வைப்போமே. அது பேசுறேங்க ஐயா. நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னா நீங்க என்ன சொல்றீங்கன்னா நான் ஒரு தொண்டர், உங்க பின்னாடி நான் எதை வேணாலும் செய்வேன். அவ்வளவுதான். அவ்வளவுதான். சொல்ல விரும்பல. பேசுவோம். இது தேர்தல்ல யாரு சார் ஜெயிக்கும்? அதிமுக ஜெயிப்பாங்களா? உங்களுக்கு எந்த வார்டு? நான் வந்து இது கன்னியாகுமரி வார்டு. சரி, உங்க வார்டுல யாரு ஜெயிப்பா? எங்க வார்டுல யாருன்னு தெரியல, நான் புதுசு. சரி, தெரிஞ்சுட்டு அடுத்த முறை சொல்லுங்க. சரி, ரைட். அடுத்து வேற யாரு பேசுறீங்க? சங்கீதா பாபு பேசுங்க. சார் வணக்கம் சார். குட் மார்னிங் சார். பேசுங்கம்மா. சார், நீங்க சொன்னதுல வந்து சிறுபான்மையினர் ஓட்டு வந்து நம்ம இழந்துட்டு வரோம்னு சொல்றோம் இல்லையா, அது வந்து 100க்கு 100 உண்மை சார். ஒண்ணு, இவங்களோட பிளான் இபிஎஸ் ஓபிஎஸ் பிளான் பாத்தீங்கன்னா, இவங்க படி நம்ம இவங்களை ஃபாலோ பண்ணி போனோம்னா அதிமுக தலைமையிலான பாஜக கூட்டணி போய் பாஜக தலைமையிலான அதிமுகங்கிறது மாறுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப வெகு தொலைவில் இல்லை, ரொம்ப சீக்கிரத்துல இருக்கு. ஒண்ணு. ரெண்டாவது, பொள்ளாச்சியில பாத்தீங்கன்னா, நாங்க வந்து பொள்ளாச்சிங்க சார். பொள்ளாச்சியில அதிமுக வந்து ஒரு நிரந்தரமா இருக்கு. ஆனா இப்ப என்னோட மாமியாரே அதிமுகவுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, அப்ப நிலைமை வேற, இப்ப வேறங்கிறாங்க வார்டுக்கு. அப்போ இந்த ஓட்டு நம்ம நம்ம அதிமுகவுக்கே ஓட்டு போடுறவங்க ஓட்டு போட மாட்டோம்னு சொல்றதுக்கான மேஜர் காரணம் வந்து இந்த கூட்டணி ஒரு பெரிய விஷயமா இருக்குது இல்லையா? அதாவது பிஜேபியோட கூட்டணி. அடுத்து தலைமை சரியில்லை. கண்டிப்பா. ஏன்னா அவங்க முதல்ல அவங்க 2 பேருமே வந்து அந்த தலைமை பண்பு இருக்கணும். ஆளுமை பண்பு என்பது மிக முக்கியம். யார் வேணாலும் தலைமையில் இருக்கலாம், ஆனா ஆளுமைங்கிறது பை பர்த்லயே இருக்கணும். அது வந்து ரொம்ப முக்கியம். இவங்க தலைமைக்காக அடிச்சுக்கிறாங்களே ஒழிய ஆளுமை இருக்குதாங்கிறதுல பாத்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குது. இத வந்து வருத்தத்தோட நான் இதை தெரிவிக்கிறேன். ஆளுமைங்கிறதுல அவங்க இல்ல. இவங்க 2 பேருமே பாத்தீங்கன்னா தலைமையாக தான் இருக்கிறாங்க. ஒருங்கிணைப்பாளர்லயே இணை துணை என்ன வேணுமோ எல்லாமே போட்டுக்கலாம். கட்சியை வழிநடத்தி போறது ஒரு பக்கம். நான் இருக்கிற வரைக்கும் கட்சி இருக்கட்டும், நான் இருந்ததுக்கு அப்புறம் இருந்தா என்ன இல்லாட்டி என்னங்கிற ஒரு முயற்சிகள் நம்ம இருந்தோம்னா கட்சி இது வந்து பாதாளத்துக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. பாஜகவோட கூட்டணி ஒரு பெரிய ஒரு எப்படின்னா ஒரு தர்ம சங்கடமான நிலைமையைத்தான் தமிழ்நாட்டுல கொடுக்கும். இது நம்ம பார்த்திருக்கோம், நம்ம தேர்தல்ல பார்த்துட்டோம். அடுத்து வர உள்ளாட்சி தேர்தலையாவது கொஞ்சம் கவனமா இருப்பாங்க அப்படின்னா இது இருக்கிற இடங்களையும் வந்து கோட்டை விடுவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இன்னைக்கு நியூஸ்ல பாத்தீங்கன்னா அதிமுக நிற்கிற இடங்கள்ல பெரும்பான்மையான இடங்களை பிஜேபி வந்து கேட்குதுங்கிறதா நியூஸ் இன்னைக்கு. அப்போ அதிமுக வந்து எப்படி நிக்கும்? நான் இந்த தொகுதியில ஜெயிப்பேங்கிற நம்பிக்கையில தான் அவங்க நிக்கிறாங்க. அந்த தொகுதிய பிஜேபி கேட்டு வாங்க போறாங்க அப்படின்னா ஏன்னா இவங்க கொடுத்துருவாங்க, நிச்சயமா அதுதான் நடக்கும். இவங்க கொடுத்துட்டாங்கன்னா அந்த இடத்துல தோத்து போகும். அப்ப இந்த உள்ளாட்சியிலயும் நம்ம கைவிட்டு போறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. தலைமை வந்து சரியா இருக்கணுங்கிறதுதான் என்னோடது. கண்டிப்பா 100% தலைமை சரியில்லை. சரி, இந்த உள்ளாட்சியில வந்து அந்த பொங்கல் பரிசு கொடுத்ததுல திமுக சரியான கெட்ட பேரு, அதனால எல்லாரும் ரொம்ப வேகமா ஓடி வந்து அதிமுகவுக்கு ரெட்டலையில ஓட்டு போட்டு எடப்பாடியும் ஓபிஎஸ்சி ஜெயிக்க வச்சிருவாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க இவங்க. அது சரியான கருத்தா? மக்களுக்கு மறதி ரொம்ப ஜாஸ்தி. அப்படியெல்லாம் ஞாபகம் வச்சிருந்தாங்கன்னா இப்போ கோயம்புத்தூர் மாதிரியான இடங்கள்ல வந்து ஏடிஎம்கே வந்திருக்காது. ஏன்னா மக்கள் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. சரிங்களா? இந்த 1000 ரூபாய் தொகுப்பு வந்து இவங்களுக்கு கொடுத்தது வந்து எங்களுக்கு சரியில்லை அப்படி இவங்க நினைச்சாங்கன்னா இந்த அடுத்த இதுல அவங்க மாத்திருவாங்க. சரிங்களா? இவங்க சொல்றதுக்கு நிறைய வச்சிருக்கிறாங்க காரணம், நம்ம சொல்றதுக்கு ஒண்ணு வச்சில்ல.
நம்ம அடிதடி சண்டையிலேயே முடிஞ்சு போச்சு எல்லாமே. ஏன்னா தலைவரா நீ தலைவராங்கிறது. ஒரு விஷயங்கள் எது பிரஸுக்கு வரணும் எது பிரஸுக்கு வரக்கூடாதுன்னே தெரியாத தலைமையை வச்சிருக்கிறோம். எல்லாம் பிரஸுக்கு தெரியுது. நம்ம சண்டை போட்டாலே பிரஸுக்கு தெரியுது. அப்ப அவனை நம்ம அசஸ் பண்றான் இல்லையா? நம்மள அசஸ் பண்றதுக்கு நம்ம வாய்ப்புகளை கொடுக்குறோம் இல்லைங்களா ஐயா? அது ஒண்ணு இருக்கு. அப்போ இந்த 1000 ரூபாய் தொகுப்புனால நம்மளுக்கு வந்து ஓட்டு அள்ளி மக்கள் கொடுத்துருவாங்க அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா மறுபடியும் ஒரு 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 ஃபூலிஷ்னஸ்க்குள்ள நம்ம உள்ள போயிடுவோம். இல்ல அதுலயே கூட ஆமாமா அந்த ரேஷன் கடையில் இருக்கிற அதிகாரி தப்பு பண்ணிட்டாரு, இந்தாங்கம்மா அதுக்கு 2000 ரூபாய் வச்சுக்கோங்கன்னு சொல்லி காசை கொடுத்தாங்கன்னா அந்த கோபம் தணிஞ்சிருமில்ல அன்னைக்கு. கண்டிப்பாங்க சார். அந்தந்த பகுதியில நிக்கிறவங்க ஓட்டு கேட்டு போகையில அந்த மாதிரி ரேஷன் பொருள் சரியில்லைன்னா ஆமாமா அந்த அதிகாரி தப்பு பண்ணிட்டாருமா. இப்ப திரு ஸ்டாலின் கூட பார்த்தீங்கன்னா ஒரு அதிகாரியை சஸ்பெண்ட் பண்ணிட்டாரு. இப்ப அதே பாணி தானே பண்ணுவாங்க. அந்தந்த பகுதியில போய் இந்த அதிகாரி தப்பு பண்ணிட்டாருமா, இந்தாங்க 2000 ரூபாய் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாருன்னா ஜனங்க சமாதானம் ஆயிடுவாங்கல்ல. கண்டிப்பாங்க ஐயா. இதுல ஒரு உண்மை என்ன தெரிஞ்சுக்கணும்னா, ஒரு தேர்தலோடைய வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கிறது 30% புது வாக்காளர்கள். 30% அவங்க வந்து மாணவர்களா இருக்கிறாங்க. ஃபைனல் இயர் முடிச்சவன் ஃபர்ஸ்ட் வர்றவன். அவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா மீன்ஸ் உண்மை நம்பர ஒரு கும்பல் இருக்காங்க. அந்த 30% பாதிக்கு மேற்பட்டோர் மீன்ஸ் வந்து சோசியல் மீடியாவை உண்மை நம்புறவங்க இருக்காங்க. அந்த உண்மையிலேயே பாத்தீங்கன்னா எலெக்ஷன் அப்போ நீங்க 2500 ரூபாய் நம்ம கொடுத்தோம், இவர் வந்த உடனே 4000 ரூபாய் கொடுத்தாரு அப்படின்னு நிக்கிறாங்க. இல்ல நீங்க சொன்னது ஒரு முக்கியமான கருத்துமா. நான் கூட நீ காலையில ஒருத்தர்கிட்ட பேசினேன். அவர் என்ன ஒரு கருத்து சொன்னாருன்னா 2015, 16 தேர்தல் வரைக்கும் அம்மா சைக்கிள் கொடுத்தாங்க, அந்த லேப்டாப் கொடுத்தாங்க. அதெல்லாம் வந்து அந்த இளைஞர்கள் வந்து 11th 12th முடிக்கிறவங்களுக்கு அந்த லேப்டாப்போட போகுது, சைக்கிள் படிக்கிறதுக்கு நிறைய உதவிகள்ங்கிற பொழுது அப்படியே 18 வயசுல வாக்காளர்களா வர்ற பொழுது அவங்க அதிமுக ஓட்டு போட்டாங்க. 2016 அம்மா மறைவுக்கு பிறகு பாத்தீங்கன்னா அந்த லேப்டாப் பெரிய அளவுல யாருக்கும் கொடுக்கல. அடுத்து 2016 தேர்தல்ல அம்மா வந்து எல்லாருக்கும் ஸ்மார்ட் போன் கொடுக்குறோம்னு சொல்லி அறிவிச்சாங்க. அதுக்கு இவங்க எந்த முயற்சியும் வந்து எடுக்கல. ஆனா திமுக வந்து அதுக்கு எல்லாத்துக்கும் வந்து அந்த ஐபேட் கொடுக்குற மாதிரி வந்து இருக்காங்க. அதனால அந்த டெக்னாலஜிக்கலி அதாவது பழைய காலத்துல அம்மா அவர்கள் காலத்திற்கு பிறகு யாரும் பெருசா அதிமுகவுக்கு இபிஎஸ் ஓபிஎஸ்க்காக கட்சிக்குள்ள வரல. குறிப்பா இளைஞர்கள் யாரும் வந்து வரல. அவங்க முழுக்க அந்த சோசியல் மீடியா, டிவியில இருக்கிற டிபேட்டு, அந்த ஒரு ஆக்டிவ் பொலிட்டிக்கல் இதுலதான் வந்து இருக்காங்க. அந்த களம் இப்ப டிவி டிபேட்டுக்கு யாரும் போறதில்ல. அப்புறம் இப்ப நம்ம தான் இந்த ஜூம் இது நடத்தி கொஞ்சம் கட்சி அங்கங்க எல்லாரையும் அரவணைச்சு இழுத்து பிடிச்சி வச்சுட்டு இருக்கோம். அது மாதிரிலாம் அவங்க எதுவும் செய்யறது இல்லை. அடுத்து தேர்தல் வந்தா பணத்தை பிரிச்சு கொடுக்குறோம், ஓட்டு போடுங்கிறத தவிர வேற எந்த ஆக்டிவிட்டியும் பெருசா இல்லை. அதனால இந்த இளைஞர்களை கவர்கிற வகையில எந்த யுக்திகளுமே வந்து இல்லை. அதனால ஒரு 30 வயசுக்குள்ள இருக்கிற வாக்காளர்களோட வாக்கு வந்து நமக்கு வர்றது ரொம்ப கடினமா இருக்குது. நீங்க இப்ப சொன்னீங்கல்ல, அவங்கதான் 30% இருக்கிறாங்க. அவங்க மனசுல வந்து ஸ்டாலின் வந்து ரொம்ப செய்யறாங்களோ செய்யலையோ ஒரு மாயை தோற்றத்தை ஏற்படுத்தி இருக்காங்க அப்படிங்கிறாங்க. அது உண்மைங்க ஐயா. அதுதான் உண்மை. எப்படி நீங்க பாத்தீங்கன்னா அதாவது இப்போ ஏடிஎம்கேக்கு ஓட்டு போடுறவங்க நீங்க என்ன சொன்னாலும் ஏடிஎம்கேக்கு மட்டுமே ஓட்டு போடுறவங்க ஒரு சதவீதம் இருப்பாங்க, ஒரு குறிப்பிட்ட சதவீதம். அதே மாதிரி திமுக தொண்டனா ஓட்டு போடுற ஒரு குறிப்பிட்ட சதவீதம் இருந்துட்டே இருப்பாங்க. இந்த தேர்தலோட வெற்றி தோல்வியை கணிப்பவர்கள் புது வாக்காளர்கள் தான்ங்கிறது தெரிஞ்சுக்கணும் நம்ம ஃபர்ஸ்ட். அந்த முதல்ல பாத்தீங்கன்னா அதனாலதான் ஒவ்வொரு எலெக்ஷன் கேம்பெயின்லயும் புது வாக்காளரை சந்திக்கிறதுல வந்து முனைப்போட இருப்பாங்க அரசியல் கட்சி தலைவர்கள். அவங்களுக்கு அந்த ஸ்கூல் அம்மா வந்து ஸ்ட்ராட்டஜி பாத்தீங்கன்னா ஸ்கூல்ல இருக்கிறவங்களுக்கு செய்யும் போதே அம்மா செஞ்சாங்க, அம்மா எனக்கு கொடுத்தாங்க, அப்படி ஆரம்பிச்சது. நம்ம எம்ஜிஆர் ஐயா காலத்துல இருந்தே செருப்பு கொடுக்கறதுல இருந்து பல்பொடி கொடுக்கறதுல இருந்து ஆரம்பிக்கப்பட்டது ஸ்கூல்ல இருந்துதான். பல்பொடி கொடுத்தாங்க, செருப்பு, யூனிஃபார்ம் எல்லாமே பாத்தீங்கன்னா ஏன் நம்ம தொண்டர்களுக்கு கொடுக்கலன்னா புது வாக்காளர்கள் தான் முக்கியம். முதல் நம்மளுக்கு அவன் தான் வந்து டிசைடிங் அத்தாரிட்டி மாதிரி. ஒரு எலெக்ஷனை எந்த திசையில வெற்றி பெற வைக்கணுங்கிறதுக்கு பாத்தீங்கன்னா அது புது வாக்காளர் தான். அப்ப அவன் இப்ப என்ன பண்றான், சோசியல் மீடியாவை அவன் பிலீவ் பண்றான். அப்ப இந்த சோசியல் மீடியால வர்ற இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம கவனமா கவனிக்க வேண்டிய நிலைமையில நம்ம இருக்கிறோம். மீன்ஸ்ல பாத்தீங்கன்னா இப்போ நம்மளுடைய தொழில்நுட்ப தகவல், அந்த தொழில்நுட்ப அணி இருக்குல்லையே ஐடி விங்,
அவங்களுடைய டியூட்டி ஒரு பெரிய இதா இருக்கு. அவங்களும் நம்மளுக்காக ஒர்க் பண்றாங்க. ஆனா மீன்ஸ் தான் நம்புறாங்க. இப்ப என்னன்னா இபிஎஸ் ஓபிஎஸ் பத்தி வந்து வருத்தத்தோட நான் தெரிவிக்கிறது என்னன்னா, எந்த அரசியல் சாயமும் பூசாம சொல்றது, அவங்களுடைய தலைமையை வந்து ஏற்கிறதுல வந்து நிறைய பேருக்கு சங்கடங்கள் இருக்கு. உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா, எங்க வீட்டுல 6 பேர் ஓட்டு. சரிங்களா? கட்சிக்கு அப்பாற்பட்ட பொதுமக்களுடைய வாக்கு இபிஎஸ் ஓபிஎஸ்க்கு வராதுங்கிறீங்க. வராது, கண்டிப்பாக விரும்பல அப்படிங்கிறீங்க. தொண்டர், ஆமாங்க சார். முதல்ல புது வாக்காளர் ஓட்டு போட மாட்டான். ரெண்டாவது பாத்தீங்கன்னா அவனை நம்ம பிடிக்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறோம் நம்ம. ரெண்டாவது நம்மளுக்கு இருக்கிற எக்ஸிஸ்டிங் ஓட்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க இப்போது இருக்கிற கூட்டணியை விரும்பல. நீங்க சொன்னதுல ஒரு உண்மையான மறுக்கவே முடியாத ஒரு கருத்து, சிறுபான்மையினர் வந்து ரொம்ப முக்கியம். அவன் சிறுபான்மையினர் தான். ஆனாலும் அவன் நம்மளுடைய வந்து இந்த மதம் நல்லிணக்கத்துக்கு உட்பட்ட நம்ம அந்த சிறுபான்மையினரை தொடும்போது ஆட்டோமேட்டிக்கா மத்தவங்களுக்கும் கோபம் வரத்தான் செய்யுது. அது வந்து பிஜேபி கையில் எடுக்கிற வரைக்கும் அவங்க கூடிய நம்ம இதுல அதாவது கூட்டணியில இருக்கிறது நம்ம கட்சிக்கு ஆபத்தே தான். அது இல்லாம ஓபிஎஸ் கூட பாத்தீங்கன்னா அந்த அரியலூர் மாணவி இதுல அந்த குடும்பத்துக்கு நீங்க 25 லட்சம் ரூபாய் கொடுங்கிறாரு. அப்ப தற்கொலைக்கு அந்த குடும்பம் காரணம் இல்ல, ஸ்கூல் தான் காரணம் அப்படிங்கறதுதான் அவர் இன்டைரக்டா சொல்றாரு. அதைத்தான் அண்ணாமலை நேரடியா சொல்றாரு, இவர் அதை மறைமுகமா சொல்றாரு. நம்ம எதற்காக வந்து அவங்க பிஜேபி சொல்ற கருத்துக்குள்ள நம்ம போகணும்? அது சார் பிஜேபியோட இவங்க கூட்டணி வச்சதுல இருந்தே ஓபிஎஸ் ஆகட்டும் இபிஎஸ் ஆகட்டும் பிஜேபியோட வாய்ஸா தான் பேசுறாங்கிறது எல்லாருக்குமே புரியுது. சாமானியனுக்கும் தெரியும் பிஜேபியின் வாய்ஸா தான் இவங்க 2 பேருமே பேசுறாங்கிறது. ஏன் எதுக்கு நிக்க மாட்டீங்க? ஃபர்ஸ்ட் அம்மா சொன்னது வந்து ஒரு மீட்டிங்ல, ஓபன் மீட்டிங்ல, நான் ஒரு முறை தவறு செய்து விட்டேன், இனிமேல் செய்ய மாட்டேன், என்னுடைய இறுதி காலம் வரைக்கும் அதிமுகவில் பிஜேபியின் கூட்டணி என்பதே கிடையாதுன்னு சொன்னாங்க. அப்படிதான் ஓபன் மீட்டிங்ல, அவங்க வந்து பத்திரிகைக்கு பேட்டி கொடுக்கல, அவங்க வந்து ஓப்பனா ஒரு மீட்டிங்ல சொன்னது. அது அதையவே விட்டுட்டாங்க. அப்புறம் அம்மாவோட கட்சின்னு சொல்றதுல இவங்க 2 பேருக்கு எந்த விதத்துல தகுதி இருக்கும்னு எனக்கு தெரியல. சரி பார்ப்போம். பொள்ளாச்சியில வெற்றி வாய்ப்புகள் வந்து கஷ்டம்னு நினைக்கிறீங்க? பொள்ளாச்சியில வெற்றி வாய்ப்புகள் வந்து வெற்றி அடையணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நிக்கிறவர் வந்து எங்களுக்கு ரொம்ப நெருங்கினவர். அங்க வந்து அவரு வந்து செஞ்சிருக்கிறாரு, அந்த பையன் வந்து செஞ்சிருக்கிறாரு. இன்னைக்கு அதுதான் வந்து நான் பேசும்போது சொன்னது என்னன்னா, இல்ல சூழ்நிலை வேற, இப்பவும் நம்ம அவங்களுக்கு போடணும்னு இல்ல அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துட்டாங்க. தெரிஞ்சவருக்கே நம்ம ஓட்டு போடுறதுக்கு தயக்கமான சூழ்நிலை உண்டாக்குனதுக்கு காரணம் கூட்டணியும் ஒண்ணு. களத்துல நிக்கிற அதிமுக தொண்டர்கள் நல்ல வேட்பாளர்கள். ஆனா இபிஎஸ் ஓபிஎஸ் இவர்கள் நடவடிக்கையாலும் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணியாலும் நல்ல வேட்பாளர்களுக்கு கூட வாக்களிப்பதற்கு பொதுவான வாக்காளர்கள் தயங்குறாங்க, கட்சி சார்பற்றவர்கள். இளைஞர்கள் புதிய வாக்காளர்கள் வந்து நமக்கு வாக்களிக்கிறதுல கொஞ்சம் தடுமாற்றங்கள் இருக்கு. கண்டிப்பாங்க ஐயா, இதான் நீங்க சொல்றது இல்லையா? நிச்சயமா. ஆமா. சரி, பேசுவோமா? குட் மார்னிங் சார். மார்னிங், பேசுங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன், பேசுங்க. பிஜேபியோட ஏடிஎம்கே எடுத்து பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க. சென்னையில நடந்தது, நாங்க பார்த்தோம், டிவில பார்த்தோம் அதை. ஆனா நிறைய பேருக்கு பிஜேபி ஏடிஎம்கே கூட்டணியை நிறைய பேர் விரும்பல. அவங்க கட்சிக்காரங்க பொதுமக்களும் விரும்பல அவங்களோட கூட்டணிய. எதுக்காக திருப்பி பிஜேபியோட அவங்க பேசுறாங்க? அதுக்கு வந்து பிஜேபியோட பேசுறத காரணம் தப்பா எடுத்துக்காதீங்க, டிஎம்கே கூட்டணிக்கு போயிடலாம் அவங்க. ஏடிஎம்கே அது 20 நண்பன் பதிலா திமுக கூட கூட்டணி போய்க்கலாம். ஆனா தப்பு கிடையாது. இது ஏன் தெரியுங்களா? பிஜேபி வந்து தமிழ்நாடு ஜனங்களுக்கு அகைன்ஸ்டா செயல்படுது. அவங்களோட கூட்டணி வச்சாங்கன்னா அப்ப வந்து எதிர்ப்பு தான் ஜாஸ்தியாகுது ஏடிஎம்கேக்கு. எதுக்கு? மக்கள் விரோத போக்குல இருக்கிறவங்க சொல்றீங்க பிஜேபி. ஆமா, அதுக்கு டிஎம்கே எவ்வளவு பெட்டரா உங்களுக்கு தப்பா. அப்ப பிஜேபியோட நம்ம கூட்டணி வச்சா வாக்காளர் மனநிலை பிஜேபி வெர்சஸ் திமுக அப்படின்னு சொல்லி அது திமுக போயிடும். ஏடிஎம்கே பிக்சர்ல இருக்காது. இவங்க வந்து ஏடிஎம்கே பிக்சர்ல இருக்காது. பிக்சர்ல இல்லாம அவன் வெளிப்படையா சொல்லல, நாங்கதான் திமுக எதிர்கட்சி அசம்பிளில செயல்படுறோம்னு சொன்னாங்கன்னா அப்ப அண்ணா திமுக இல்லன்ற மாதிரி தானே அது ஆயிடுது. அவ்வளவு 65 சீட்டை வச்சுட்டு 2வது பெரிய கட்சியா இருக்காங்க ஏடிஎம்கே. டிஎம்கே 120னா ஏடிஎம்கே 65.
50% டிஎம்கே ஈக்குவலா இருக்காங்க ஏடிஎம்கே. ஆனா இதுல என்ன அர்த்தம், இந்த பேசுறது இந்த 4 எம்எல்ஏ வச்சு பேசுறது 65 எம்எல்ஏ வச்சிருந்து கொடுக்க நெருக்கடியா இருக்குது. அதனால அவங்க பெஸ்ட் வந்து ஏடிஎம்கே வந்து பிஜேபி கூட்டணி தவிர்த்துட்டு இண்டிபெண்டா நிக்கலாம், நிம்மதியா நிக்கலாம். அது ஏன்னா டிஎம்கேவோட நேரடியா போது அது பிளஸ்வா மைனஸ் 2 பேர் கூட நடக்கக்கூடிய விஷயம். ஜெயிக்கக்கூடியது ஏடிஎம்கே ஜெயிக்கும், அது நிச்சயமா ஏடிஎம்கே ஜெயிக்கும், சில சமயத்துல டிஎம்கே ஜெயிக்கும். அது வந்து நெக் டு நெக் ஃபைட் வரும் 2 பேரும். நீங்க சொல்றது வந்து பிஜேபியோட நம்ம கூட்டணி இல்லைன்னா அரசியல் களம் திமுகவா அதிமுகவான்னு இருக்கும். ஆமா, பிஜேபியோட நம்ம கூட்டணி வச்சோம்னா அரசியல் களம் திமுக தான் கூட்டணியான்னு இருக்கும். இல்ல, அது கூட ஒன்லி திமுக தான் இருக்கும். அதிமுக பிஜேபி சேர்ந்து தூக்கம் இல்ல. பிஜேபியோட ஏடிஎம்கே தோக்கும். ஏடிஎம்கே கூட வச்சிருந்தால பிஜேபிக்கு வந்து பலம் இல்லாம தோத்துட்டு இருப்பாங்க. சீட்டு கொடுத்தா ஒரு 5% மட்டுமே சீட்டு, அப்படி 1% கூட கொடுக்காதுங்க. 2% கூட 1% கொடுக்கவே கூடாது. கூட்டணியே வேண்டாம். கூட்டணி கொடுக்கலைன்னா அப்புறம் ஓபிஎஸ் சம்பாரிச்சது, இபிஎஸ் சம்பாரிச்சது, தங்கமணி, வேலுமணி, சுகாதார விஜயபாஸ்கர், இந்த முன்னாள் அமைச்சர்கள் சம்பாரிச்சது, அவங்க சொந்த பந்தங்கள் சம்பாரிச்சது, பினாமிய, கான்ட்ராக்டர், வழக்குகள், ஜாமீன், கோர்ட்டு, இவ்வளவு பிரச்சனைகள் அவங்களுக்கு இருக்கே. கட்சி திருப்பி ஆட்சிக்கு வந்தா என்ன, வரலன்னு என்ன, அவங்க குடும்பத்தை யாரு காப்பாத்துறது? அப்போ வந்து அதிமுக வந்து சரியான தலைமை இல்லைன்னு தெரியுது. லீடர்ஷிப்பே இல்லாம செயல்படுறாங்க. அவங்க விருப்பப்படி அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதை செய்யறாங்களே ஒழிய திமுகவுக்கு எதிர்ப்பாக ஏடிஎம்கே செயல்படல. இவங்களுக்குள்ள நடக்கிற நீங்க இன்னைக்கு சொல்ற கருத்தை தான் நான் 2018 நான் சொன்னேன். அதாவது தமிழ்நாட்டு நலன்களை பாதுகாக்க திமுகவை மட்டுமல்ல பாரதிய ஜனதா கட்சியை நாம் எதிர்த்து செயல்பட வேண்டும் சொன்னேன். சொல்லிட்டு டிவி ஆபீஸ்ல இருந்து வெளியே வர என்னை நீக்கிட்டேன்னு அறிவிக்கிறாங்க. நான் அதிமுக எதிராக பேசுறா தப்ப கட்சி விட்டு நீக்குவீங்க, கட்சிக்கு விரோத செயலு. பிஜேபிக்கு எதிராக பேசுற எதுக்கப்ப அதிமுக கட்சி விட்டு நீக்கிறீங்க, அது வேற கட்சி இது வேற கட்சின்னு சொன்னா அந்த சண்டை தான் இன்னைக்கு வரைக்கும் நமக்கு எடப்பாடிக்கும் போயிட்டு இருக்கு. அதாங்க இரட்டை இலை, ஒரு இலை வந்து ஏடிஎம்கே, ஒரு இலை வந்து பிஜேபி. அவங்க அப்படித்தான் செயல்படுறாங்க. அவன் என்ன சொல்ற, இயற்கையான கூட்டணின்றாரு. எப்படி நேற்று பேசிருக்காரு இவர் வந்து அண்ணாமலை, ஏடிஎம்கே பிஜேபி வந்து இயற்கையான கூட்டணின்றாரு. எப்படி இயற்கையான கூட்டணியா இருக்க முடியும்? ஜெயலலிதா எதிர்த்திருக்கா. எம்ஜிஆர் காலத்திலே ஓரளவுக்கு பிஜேபி பேர்ல இருந்தா கூட ஜனதா பேர்ல இருக்கும்போது எதிர்ப்பு இருக்குது எம்ஜிஆருக்கு நடுவுலயே. எம்ஜிஆர் அவங்களே கைட்டி எம்ஜிஆரே கூட்டணி விட்டு விளைக்கிறாங்க. எந்த தொகுதி இந்த 1000 வழக்கு 1000 வழக்கு எப்படி இருக்கும்? ஏதாவது ஜெயிக்க முடியுமா? இன்னும் எதுவுமே ஆரம்பிக்கல ஐயா. ஒன்னும் ஆரம்பிக்கல, எதுவுமே இல்ல. இங்க எந்த டெவலப்மெண்ட்டும் தெரியல. யார் நிக்கிறாங்க கூட தெரியல. டிஎம்கே யார் நிக்கிறாங்க, ஏடிஎம்கே யார் நிக்கிறாங்க கூட தெரியல. இல்ல வெற்றி வாய்ப்புகள் எப்படி இருக்கும்னு கேக்குறேன். அதிமுக வெற்றி வாய்ப்புகள் இருக்குமான்னு கேக்குறேன். இல்ல, வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. ஏன்னா தொகுதி வந்து டிஎம்கே தொகுதியில இருக்கு. அது வந்து ஏற்கனவே வந்து பொங்கல் பரிசு தான் எடப்பாடி பெருசா நம்புறாரு. எல்லாம் பொங்கல் பரிசு தப்பா, அது வேலைக்கே ஆகாது. அது வேலைக்கே ஆகாது. எடப்பாடின்னு எல்லாரும் ஒடியாக ஓட்டு போடுவாங்கன்னு இல்ல. கிராமங்களை விழலாம், சில கிராமங்களை விழலாம். அது வந்து எதிர்ப்பு எல்லாம் வராது. இல்ல அதுவே அவன் போய் ஆமாங்க அந்த ஆபீசர் தப்பு பண்ணிட்டாங்க, இந்தாங்க 2000 ரூபாய், அதுக்கு அதுக்கு நான் பணம் கொடுத்துறேன், நீங்க போய் வாங்கிக்கங்க நல்ல பொருள்னா தீர்ந்து போச்சு. ஆமா, அவங்க வந்து அழகா பண்ணிட்டு போயிடுவாங்க. இவங்களால எதுவும் செய்ய முடியல. அவங்க ஆட்சியில் இருக்கிறனால, டிஎம்கே ஆட்சியில் இருக்கிறனால அவங்க செயல்படுத்த முடியும். எதுவுமே இவங்களால எதுவுமே செய்ய முடியாது. ஏன்னா கூட பிஜேபி இருக்கு. பிஜேபி கூட வச்சுட்டு பூனையை கழிச்சுன்னு சகுனம் பாக்குற மாதிரி தான். சகுனம் பாக்குறாங்க. ஆமா, பூனை மடியில கட்டிட்டு சகுனம் பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும். கூட வச்சுக்கிட்டு தேர்தலை சந்திக்கிறது. ஆமா, சந்திக்கிறது இல்ல. டிஎம்கே தனியாவோ ஏடிஎம்கே கூட்டணியில வந்து அது பாட்டாளி மக்கள் கட்சி கிடையாது. அது விலகிட்டாங்க அவங்க. சரி பேசுவோம். தாவூத் கனி பேசுங்க ஐயா. இது வந்து தஞ்சை மாவட்டம், தெற்கு மாவட்டம், பட்டுக்கோட்டை பக்கம் அதிராம்பட்டினம். இங்க வந்து இது வந்து திராவிட முன்னேற்ற கழக தொகுதி கோட்டை இதுன்னு சொல்லுவாங்க. ஆனா வந்து இப்ப இருக்கிற அவங்க சொன்னதை சொல்லுவோம், சொல்லாத எதுவுமே வந்து மக்களுக்கு செய்யல. அதுவும் இல்லாம இங்க உள்ள பிஜேபியோட திமுக சேர்ந்துருச்சு, மறைமுக கூட்டணி. அதனால அதிருப்தியில இருக்காங்க. இங்க அதிராமணத்துல உள்ள முஸ்லிம்கள், கிறிஸ்டின்கள்லாம் வந்து அப்படி இருக்கும் போது வந்து இந்த நம்ம கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பிஜேபியில இல்லாட்டி கூட்டணி இல்லைன்னு சொன்னாக்கா இங்க வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கோட்டையை போயிருங்க அதிராம்பட்டினம். அதான் சார் என்னோட இது. சரி, கூட்டணி இருந்தா
கூட்டணி இருந்தா கூட்டணி இருந்தா கம்மி சார். கூட்டணி இருந்தா கம்மி. இப்ப நானே கவுன்சிலர் நிக்கிறேன். அவங்க என்ன சொல்றாங்க, பிஜேபியோட கூட்டணி இருக்குது, ஆனா வந்து நீங்க சுயேட்சை நில்லுங்கன்னு சொல்றாங்க. இப்ப திமுகவிலே சுயேட்சை நிக்கிறாங்க. இப்ப திமுக காரவங்கள அதிராமண்டலத்துல சுயேட்சை இருக்கிறாங்க. இப்ப சுயேட்சை நிக்கிறாங்க. அதிராமண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சார்ந்தவங்க வந்து இன்னைக்கு அதிராமண்டலத்துல சுயேட்சை நிக்கிறாங்க. அந்த இடத்துல அதிருப்தியா இருக்கிறாங்க. கூட்டணி விட்டு நிச்சயமா கூட்டணி விட்டு விலகி இருந்தா நம்ம ஆட்சி வந்துடும் சார். நம்ம கழக ஆட்சி வந்துடும் சார். அதான் சார் இப்போ சிறுபான்மை ஓட்டு உழுவ மாட்டேங்குது சார். நான் சொல்றேன்னு கோச்சிடக்கூடாது. நிலைமை அந்த மாதிரி இருக்குது. இல்ல இப்ப பிஜேபியோட கூட்டணி தானே சார். நீங்க அதிமுக வேட்பாளரா நிப்பீங்களா? நான் கவுன்சிலரா நிக்கிறேன் சார். இல்ல அதான் சொல்றேன். கவுன்சிலருக்கு பிஜேபியோட கூட்டணி இருந்தா நீங்க எப்படி நிப்பீங்கன்னு கேக்குறேன். உங்க நிலைப்பாடு என்னன்னு கேக்குறேன். என்ன செய்யறது, கட்சி தலைமை என்ன முடிவு இருக்கு அதுக்கு நம்ம கட்டுப்பட்டு தானே ஆகணும். சரி, பிஜேபியோட கூட்டணி இருந்தாலும் நின்னு ஜெயிச்சிருவீங்களா? வாய்ப்பு இருக்கு சார். வாய்ப்பு இருக்குது ஐயா, வாய்ப்பு இருக்குது. அதாவது வந்து இந்த கவுன்சிலர் வந்து முகத்தை பார்த்து தான் ஓட்டு போடுறாங்க. உங்க செல்வாக்குல நீங்க ஜெயிக்கலாங்கிறீங்க. ஆமாங்க ஐயா, ஆமாங்க. செல்வாக்குல நீங்க ஜெயிக்கலாம். 100% ஜெயிக்கலாம் ஐயா. எங்க வார்டு கவுன்சிலர் வார்டு கவுன்சிலரா ஜெயிக்கலாம். வாய்ப்பு இருக்கு. தொடர்புல இருக்க உங்க விவரத்தை எல்லாம் அனுப்புங்க. நம்ம எல்லாம் நம்ம கட்சிக்காரங்களுக்கு எல்லாம் சொல்லி உங்களுக்கு அந்த பகுதியில ஆதரவு கொடுத்து உங்களை ஜெயிக்க வைக்க வைப்போம். ரொம்ப நன்றிங்க ஐயா, ரொம்ப நன்றிங்க ஐயா. அதிராமட்டம் வார்டு நம்பர் 23ங்க ஐயா. சரி, எனக்கு ஒரு வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சு விட்டுருங்க. அந்த சின்னம் எல்லாம் வரும்போது அதோட சேர்த்து அனுப்புங்க. நம்ம சரிங்க அனுப்பி விடுறேன். உங்களுக்கு எவ்வளவு சப்போர்ட் பண்ண முடியுமோ அதை பண்ணுவோம். சரிங்க ஐயா, சரிங்க அனுப்பி விடுறேன் ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா, நீங்க பேசினது. நன்றி சார். வணக்கம். வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன். பேசுங்க. சரிங்க சார். அதான் உள்ளாட்சி தேர்தல்லாம் நடந்துகிட்டு இருக்கு ரொம்ப தீவிரமா இந்த பகுதி. திமுக மேல மக்கள் வந்து அதிருப்தியில் தான் இருக்கிறாங்க. நம்ம ஏடிஎம்கே வந்து வின் பண்றது அதிகமா சான்ஸ் இருக்கு சார். நம்ம வந்து நம்ம உட்கட்சி பூசலா இருந்தாலும் வெளியில வந்து கட்சிங்கிறப்ப யாருமே விட்டு கொடுக்க மாட்டாங்க. நம்ம வந்து கருத்து வேறுபாடுங்கிறது அண்ணன் தம்பி கருத்து வேறுபாடு மாதிரி. அதாவது கட்சின்னு வந்து நம்ம ஏடிஎம்கே தான். அது எந்த எப்படி இருந்தாலும் பிஜேபி கூட்டணி இருந்தா எப்படி இருக்கும் சார்? கூட்டணியே இல்லாம அனைத்து கட்சியும் ஒண்ணா இருந்தாலும் ஏடிஎம்கே நமக்குன்னு தனியா சப்போர்ட் இருக்கு சார். அம்மா வளர்த்தது தனிச்சு நின்னா அதிமுக ஜெயிக்கும். ஒருவேளை பிஜேபியோட கூட்டணி போட்டோம்னா நமக்கு அது பாதிப்பா பலமா? பாதிப்பு கிடையாது சார். ஏன்னா ஏடிஎம்கே காரவங்க கட்சி எந்த கட்சியில இருந்தாலும் கூட்டணிக்கு தான் சார் ஓட்டு போடுவோம். யாரு இருந்தாலும் பிடிக்காத ஆளுன்னா கூட ஏடிஎம்கே தான் போடுவோம். ஏன்னா நமக்கு இருந்தாலும் ஜெயிச்சிடலாங்கிறீங்க. கண்டிப்பா சார். சரி, என்ன திமுக என்ன பிரச்சனைன்னு நினைக்கிறீங்க? அங்க திமுகல வந்து தேர்தல் வாக்குறுதியில சொன்னது எதுவுமே சொல்லி செய்யல சார். சரி, இப்ப கொண்டு வந்து 2000 ரூபாய் 5000 ரூபாய் கொடுத்தாங்கன்னா ஓட்டுக்கு சார் அவ வந்து சொன்னதை செய்யல. ஃபர்ஸ்ட் சரிங்க, செய்யலங்க. இந்தாங்க ஒரு சும்மா தெரிஞ்சுக்கிறதுக்காக கேக்குறேன். சரிங்க, ஆமாங்க செய்யலங்க, நீங்க அது வரைக்கும் செய்வாங்க, இந்தாங்க இதை வச்சுக்கங்க அப்படின்னு ஒரு ஓட்டுக்கு 2000மோ 3000மோ 5000மோ கொடுத்தாங்கன்னா மனநிலை எப்படி இருக்கும்னு கேக்குறேன் சார். இப்ப வந்து மக்கள் வந்து நிறைய மாறிட்டாங்க சார். மாறாமனால் ஏடிஎம்கேக்குள்ள மக்கள் ஏடிஎம்கேல அமைச்சர் ஒரு எம்எல்ஏ வந்து சாதாரணமா வச்சுக்கிட்டு அந்த விஜயபாஸ்கர் ராஜேந்திர பாலாஜி மேலாம் எனக்கு எப்பயுமே ஒரு மரியாதை உண்டு. எல்லா அமைச்சருமே நல்லவங்க தான் ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும். யாரையுமே குறைன்னு சொல்றது கிடையாது. எல்லாமே எம்ஜிஆருடைய வளர்ப்பு, அம்மாவோட வளர்ப்பு. அதனால யாருமே குறை சொல்றது கிடையாது. ஏடிஎம்கேங்கிறது நமக்கு ஒரு பலம் தான். அது ஒரு வாய்ப்பு தான். நான் கேட்கறது நீங்க புரிஞ்சுக்கல தம்பி. திமுக ஓட்டுக்கு 2000 ரூபாய் 5000 ரூபாய் கொடுத்தாங்கன்னா அதை தாண்டி நம்ம வேட்பாளர் ஜெயிச்சிருவாரான்னு கேக்குறேன் சார். காசை வாங்கி வச்சுட்டு நம்ம வேட்பாளருக்கு தான் ஓட்டு போடுவோம் சார். நான் விசாரிச்ச வரைக்கும். எந்த தொகுதி உங்களுது? திருவிடைமருதூர் சார். திருவிடைமருதூர். சரி, ரைட். நீங்க ஏதாவது போட்டி போடுறீங்களா? நாங்க போட்டி விடல சார், ஆதரவு கொடுப்போம் சார். நாங்க ஓட்டு கலெக்ஷன் போவோம் சார். அதோட சரி. டீடைல் எல்லாம் அனுப்புங்க. நம்ம சோசியல் மீடியால அவங்களுக்கு எல்லாம் பிரச்சாரம் பண்ணி ஜெயிக்க வைப்போம். சரிங்க சார். வணக்கம் சார். ரைட், வணக்கம். லோகனா பேசுங்க தம்பி. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி தொகுதி சார். எங்களுது அதிமுக அமோக வெற்றி வாய்ப்பு பெறும் சார். நகர்ப்புற உள்ளாட்சி மன்ற தேர்தலில் அதிமுக அமோக வெற்றி வாய்ப்பு இருக்கு சார். நாங்க வருகிற சட்டமன்ற தேர்தலோட அதிமுக எம்எல்ஏ நிக்க போறோம் சார். வர சட்டமன்ற தேர்தல் அதிமுக எம்எல்ஏ நிக்க போறீங்களா? சரி, திருவள்ளூர் சட்டமன்றத்திலயா?
கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற தொகுதி சார். கும்மிடிப்பூண்டி சட்டமன்றத்திலயா? சரி. இப்ப லோக்கல் பாடியில யாரு ஜெயிப்பாங்க? லோக்கல் பாடியில கேஎஸ் விஜயகுமார் சார் ஜெயிப்பார் சார். அவருக்கு தான் சீட்டு கொடுக்குறாங்களா? அவர்தான் சீட்டு கொடுக்குறாங்க சார். சரி, கொடுத்தாச்சா சீட்டு? இப்போ சீட்டு இப்போ ஜெயிக்கல சார். இப்போ எம்எல்ஏ இருக்காரு சார். அறிவிக்கல, கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறீங்க அவருக்கு? கொடுத்துருவாங்க சார் சாருக்கு. சரி, கொடுத்தாங்கன்னா அவர் ஜெயிச்சிருவாரு சார். சரி, இந்த பிஜேபி கூட்டணி நமக்கு அது என்ன பலமா பலகீனமா? பிஜேபி கூட்டணி நம்ம பலமா இருக்கு சார். கும்மிடிப்பூண்டி சட்டமன்ற தொகுதி பொறுத்த வரைக்கும் நல்ல அமோக வெற்றி வாய்ப்பு பெறும் சார். சரி, திமுக பத்தி என்ன நினைக்கிறாங்க? திமுக ஆதரவு நிறுவனமா தான் இருக்கு சார். கூட்டணி நிறுவனம் ஆதரவு தெரிவிச்சா நம்ம இன்னும் வெற்றி வாய்ப்பு பெறலாம் சார். இல்ல, அவங்க பணம் கொடுத்தாங்கன்னா எப்படி இருக்கும்னு கேக்குறேன். அந்த வெற்றி வாய்ப்பு நம்மளுக்கு பாதிக்குமா? எந்த விதத்துல பாதிக்காது சார். பணமே கொடுத்தாலும் நம்ம ஜெயிச்சிடலாம். நம்ம ஜெயிச்சிடலாம் சார் எல்லாத்துலயும். சரி, ரைட். சரி, நல்லா செய்யுங்க. நீங்க எம்எல்ஏ ஆகணும். பாருங்க, நான் என் போட்டோட பின்னாடி எம்ஜிஆரோட உட்கார்ந்து இருக்கிற பாருங்க. 24 வயசுல நான் எம்எல்ஏ. தெரியும் சார். அது மாதிரி காலமெல்லாம் இருந்தா நீங்க எல்லாம் டக்குன்னு எம்எல்ஏ ஆயிடலாம். பட் இபிஎஸ் ஓபிஎஸோ சீட்டு கொடுப்பாங்களான்னு தெரியல. அதுக்குள்ள ஒரு வேளை தலைமை எல்லாம் மாறி நம்ம ஒரு மாதிரி பவரா வந்தோம்னா உங்களுக்கு போன்ற இளைஞர்கள் எல்லாம் அந்த பகுதியில நம்ம வளர்த்தி கொண்டு வந்தோம் சார். சென்னையில ஆபீஸ் எங்க சார் இருக்கு? நுங்கம்பாக்கத்துல. இந்த கொரோனா எல்லாம் முடியட்டும். சரி சார். ஜூன்ல இருந்து அங்க இருக்கோம். வாங்க, அங்க நேரம் சந்திப்போம். சரி சார். ரைட். இந்த காணொளியை காணும் தமிழ் உள்ளங்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கனையும் உடனடியாக கிளிக் பண்ணுங்க. உங்கள் அன்பும் ஆதரவும் என்றைக்கும் எங்களுக்கு தேவை. நன்றி.